ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 2626வது செய்தியாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன். நல்ல விடயங்களில், நல்ல அமல்களில், நல்ல காரியங்களில் எந்த ஒன்றையும் தாழ்வாக, துச்சமாக, அற்பமாக என்ன செய்யாதீர்கள், நீங்கள் கருதி விடாதீர்கள், எடுத்துக்கொள்ளாதீர்கள், அற்பமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை நான் மராட்டிக்கொள்ளணுமா அப்படின்னு என்ன செஞ்சிடாதீங்க. அல்லாஹு தாலா கற்றுத்தந்த, சொல்லித்தந்த, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அல் மஅரூஃப், நல்ல காரியங்கள், நல்ல விடயங்கள், நல்ல அமல்கள், அது சொல் சார்ந்ததோ செயல் சார்ந்ததோ, நல்ல விடயங்களில் எது ஒன்றையும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, லா தஹ்கிரன்ன, அற்பமாக, சாதாரணமானதாக, சின்ன விஷயமாக ஒன்றா செய்யாதீங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, அப்படி கருதாதீங்க. அது வலவ் அன் தல்கா அஹாக்க பிவஜிஹின் தல்கின், வலவ் அன் தல்கா அஹாக்க பிவஜிஹின் தல்கின். உங்களோட ஒரு சகோதரனை, உங்களுக்கு தெரிஞ்சவரையோ தெரியாதவரையோ நீங்கள் சந்திக்கிறீங்க, பார்க்குறீங்க, முகமலர்ச்சியோட, எப்படி முக மலர்ச்சியோடு நீங்கள் பார்க்குறீங்க, சிரித்த முகத்தோடு பார்க்குறீங்கன்னா, இப்படியான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே, சிரிச்சுக்கிட்டே தான் பார்க்கணுமா ஒருத்தனை, மலர்ந்த முகத்தோடையே தான் ஒருத்தனை பார்க்கணுமா, ஏன் சும்மா பார்க்கக்கூடாதா, அப்படி நினைக்காதீங்க. மலர்ந்த முகத்தோடு நீங்கள் என்ன செய்றீங்க, சிரித்த முகத்தோட மூஞ்ச உம்முண்டு வைக்காமல் கொஞ்சம் கலகலப்பாக வச்ச மாதிரி என்ன செய்யுங்க, ஒருத்தனை சந்திக்கிறேன்டா கூட ஒரு கலகலப்பாக சொன்னீங்க. ஏன் கலகலப்பாக சொன்னீங்க, ஏன் ஒரு டல்லா சோகத்தோட விடியாத முகத்தோட மாதிரி ஒருத்தரை சந்திக்காம ஏன் மலர்ந்த முகத்தோட ஒருத்தரை நம்ம சந்திக்கணும், பார்க்கணும், சொல்லுவோம். அப்போ ஏன் பார்க்கணும், ஏன் பார்க்கணும்? ஏன் நாங்கள் ஒரு சகோதரனை பார்க்கும் பொழுது கொஞ்சம் மலர்ந்த சிரிச்ச முகத்தோட ஏன் பார்க்கணும்? சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என்னது? அல்லாஹ் பாரிக் ஃபீக், அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதகா, சஹீஹான ஹதீஸ், புகாரில் முஸ்லிம் ஹதீஸ். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதகா, நீ உண்ட சகோதரனுக்கு முன்னால்
அவன் அந்த மலர்ந்த முகத்தோட ஒரு ஹெப்பியான தோற்றத்தோட முகத்தோட நீ அவனை பார்க்கிறது சந்திக்கிறதும் கூட சதகா, செரிட்டியுடைய நன்மை, தர்மம் செஞ்ச நன்மை என்ன செய்து உனக்கு கிடைக்குது. அப்ப இல்ல சிரிச்சுக்கிட்டே தான் ஒருத்தரை பார்க்கணுமா, மலர்ந்த முகத்துடைய தான் பார்க்கணுமா, ஏன் சும்மா இப்படி பார்த்தாக்கா சரி வராதா அப்படின்னா நம்ம கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாது? இதை யாரு படிச்சு தந்தது? இதை யாரை படிச்சு தந்தது? சொல்லுங்க, யாரு படிச்சு தந்தது? எங்கட உயிரை விட நாங்க மேன்மையா மதிக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இதை கற்று தந்தது. அவர் கற்று தந்ததுல 1000 என்ன செய்யும் நன்மைகள் இருக்கும். எங்களுடைய சிந்தனைக்கு படாத 1000 தத்துவங்களை இதில் மறைஞ்சிருக்கும். அதனால ஒரு முஃமின, ஒரு முஸ்லீம, ஒரு சகோதரனை அவன் எங்களுக்கு ஆல்ரெடி அறிமுகம் இருக்குதோ இல்லையோ, பார்க்கும் பொழுது அவனை சந்திக்கும் பொழுது மலர்ந்த முகத்தோட சந்திக்கிறது, இதை கூடவா சொல்லி தந்தாங்கன்னா அதை கூட தான் சொல்லி தந்தாங்க. அதை கூட தான். அப்ப எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அது சாதாரணமாக சிலர் இயல்பாவே என்ன செய்வாங்க, யாருக்குன்னா வாங்க வாங்க இருங்க ரோட்ல கண்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கிறீங்களா, இயல்பாக உள்ள ஒன்றை கூட ரசூலுல்லாஹ் அதை வலியுறுத்துறாங்க. இதை நீங்க செய்யுங்க. உங்களால செய்ய இயலாத நிலைமைகள் வந்தாலும் கூட நீங்க என்ன செய்யணும், இதை செய்யணும். நீங்க துச்சமா கருதாதீங்க, சாதாரணமா கருதாதீங்க. நல்ல அமல்கள் எதை விட்டும் ஒரு முஃமின் தேவையற்றவன் இல்லை. ஒரு முஃமினுக்கு எல்லாம் தேவை, எல்லா நல்ல அமல்களும் என்ன செய்யும் அவனோட வாழ்க்கைக்கு அவனுக்கு தேவை. ஒரு முஃமின் எந்த ஒரு நல்ல அமல்களை விட்டும் தேவையற்றவன் இல்லை. எனக்கு இந்த நல்ல அமல் தேவையில்லை, எனக்கு இதை விட நிறைய இருக்கு அப்படி சொல்லலுமா? இல்லை அப்படி சொல்லலுமா? அப்படி சொல்லல. எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் நாம் ஒரு முஃமின் என்ன செய்வான், அதை நேசிப்பான். அதை ஒரு முஃமின் என்ன செய்வான், அதை நேசிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் இந்த ஹதீஸை ஃபத்துஹுல் பாரியில், இந்த சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது. அப்போ சஹீஹுல் புகாரில், ஃபத்துஹுல் பாரியில், இந்த சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் வருது. ஃபத்துஹுல் பாரியில் என்ன செய்கிறாங்கன்னா, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்காலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது சஹீஹுல் புகாரில். என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நாலிஹி வன்னாரு மிஸ்ல தாலிக். அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராக்கி நாலிஹி, ஒருத்தரோட காலில் ஒட்டிருக்கக்கூடிய ஒன்று தான் என்னது, செருப்பு. அந்த செருப்பில் 2 வார் வந்திருக்குமே, அந்த வார் எவ்வளோ தூரம் ஒட்டி இருக்குதோ அதை விட ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் நெருக்கமாக இருக்குது. அதை மாதிரி தான் நரகமும் என்ன செய்யுது, நெருக்கமாக இருக்குது. அவரோட ஒரு வேர்டு போதும் இதுக்குள்ளுக்க போகிறதா அதுக்குள்ளுக்க போகிறதாங்கிறத தீர்மானிக்க. அவருடைய என்ன செய்யும், ஒரு வேர்டு போதும், ஒரு வார்த்தை போதும். காலுள்ள ஒட்டிருக்கிற செருப்பு அந்த 2 வார் எவ்வளவு தூரம் ஒட்டிருக்குதோ அதை விட நெருக்கமாக இருக்குது ஒருவனுடைய சொர்க்கமும் ஒருவனுடைய நரகமும். என்றா யோசிச்சு பாருங்க, ஒரு வேர்டு போதும் நான் இதுக்குள்ளுக்க போறதா அதுக்குள்ளுக்க போறதாங்கிறத தீர்மானிக்க. இந்த ஹதீஸ் சொல்லிட்டு தான் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் எழுதுறாரு, ஃபயம்பகி லில் மர்இ, ஒரு மனிதனுக்கு கட்டாயம் அவன் சிந்தனைக்கு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அல்லா யஸஹத ஃபீ கலீலி மினல் கைரி அய்யத்தியா வலா ஃபீ கலீலி மினஷ் ஷர்ரி அய்யஜ்தனிபா. நலவுல சின்னதாக இருந்தாலும் அதை எடுத்து நடப்பது ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னது, இன்றியமையாத ஒன்று, அவசியமான ஒன்று. அதே போல வலா ஃபீ கலீலி மினஷ் ஷர்ரி அய்யஜ்தனிபா, பாவம் சின்ன பாவம் தானே அப்படின்ட்டு செய்யறதா, இல்லை பாவம் சின்ன பாவம் தானே அப்படின்னு செய்யறதா? ஒரு முஃமின் ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டான். பாவத்தில் அற்பமானதாக இருந்தாலும் தவிர்த்து நடப்பான். அமல்களில் மக்களுடைய பார்வையில் சிறியதாக இருந்தாலும் அதை என்ன செய்வான், செயல்படுத்துவான். ஏனென்றா சொர்க்கமும் நரகமும் அவன் அணிந்திருக்கக்கூடிய செருப்பை விட, ஸ்லீப்பரை விட, பாதரட்சையை விட அவனுக்கு மிக மிக என்ன செய்து, க்ளோஸர், நெருக்கமாக என்ன செய்து இருக்கிறது. அப்படிங்கிற இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, ஃபத்துல் பாரில் கிதாபு ரக்காயிக் அப்படிங்கிற ரிகாக்ங்கிற பாடத்தில் போய் பார்த்தா இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் நல்ல அமல்கள் எந்த எதுவெல்லாம் இருக்குதோ, இது அல்ல இதுக்கு இப்போ எங்களுக்கு எல்லாம் அப்படித்தானே ஆகிருக்குது. சின்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் ஊட்டினாலும் என்ன நடக்குது, சண்டை பிடிக்க வர மாதிரி இருக்குது. அப்படித்தானே ஒரு சின்ன ஒரு அமல் அதை கொஞ்சம் ஞாபகம் மூட்டினாலும் அதை எப்படி பார்க்குறாங்க, இதை விட எவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறேன்டா, இதை விட பெரிய பெரிய பார்த்து செய்கிறவன் நினைக்கிறேன், அவனுக்கு இப்படி ஒன்றும் சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கு என்ன செய்கிறீங்க,
இதுவரை எல்லாத்தையும் சொல்லி சண்டை பிடிச்சு கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இப்படித்தானே என்ன செய்கிறாங்க, இப்படித்தானே அப்படி கேட்குறேன். இப்போ பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் நாங்கள் அடிக்கடி படிக்கிற ஒரு ஹதீஸ் ஒன்று தான். சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகன் இயாஸுக்கு சொல்கிறாரு, மகன் இயாஸுக்கு ஒரு ஹதீஸை சொல்லி கொடுக்குறாரு. சொல்கிறாரு, மகன், நாங்கள் ரசூலோட காலத்தில் ரசூல்லாவோட ஒரு மஜ்லிஸில் இருக்கிறோம். அந்த மஜ்லிஸில் ஒரு ஆள் என்ன செஞ்சார், லெஃப்ட் ஹேண்டால் இடது கையில் சாப்பிட்டார். என்ன செஞ்சார், இடது கையில் சாப்பிட்டார். ரசூல்லா அவரை பார்த்து என்ன சொன்னாங்க, குல் பியமீனிக், வலது கையில் சாப்பிடலாமே. ஏன்னா ஏற்கனவே ரசூல்லா படித்து கொடுத்தீங்க, ஃபஇன்ன ஷைத்தான யஅகுலு பிஷிமாலிஹி வயஷ்ரபு பிஷிமாலிஹி. ஷைத்தான் தான் என்ன செய்வான், இடது கையால் சாப்பிடுவான், இடது கையால் பானை மருந்துவான், குடிப்பான். அப்புறம் சொல்ல அந்த மஜ்லிஸ் சொல்ல குல் பியமீனிக், வலது கையில் சாப்பிடலாமே, வலது கையில் சாப்பிடுங்களேன். அவர் என்ன சொன்னார், லாஸ்தத்தி, எனக்கு ஏலாது அப்படின்றாரு, எனக்கு ஏலாது அப்படின்றாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏலாமலே இருக்கிறது, மஸ்ததாத், சரி ஏலாமலே இருக்குது. அப்போ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மகனுக்கு இயாஸுக்கு சொல்ல நேரம் சொல்கிறாரு, அதுக்கு பிற்பட்ட காலங்கள்லையும் நாங்கள் அவரை பார்த்தோம், நல்ல தூக்க ஏழுமா இருந்த கை என்ன செஞ்சிருச்சு, ஃபமா ரஃபாஹா இல்லா, அந்த நல்ல தூக்கேலுமாக இருந்த கை அன்றைக்கு பிறகு நாங்கள் அவர் நீண்ட காலம் வாழ்ந்தார், அவரை பார்த்திருக்கிறோம், அந்த கையை தூக்கவே இல்லாமல் போயிடுச்சு. நான் அடே ஒரு சுண்ணா தானே, ஒரு சுண்ணா தானே, இதுக்குமா சார் அவன் எதால திண்டா எங்களுக்கு என்ன, காலால் சரி திண்டு தொலையட்டும், இதையெல்லாம் ஏன் அவன் சொல்லி சும்மா பிரச்சனை பண்ணணும். நம்ம இப்படித்தானே நம்ம எல்லாத்தையும் பார்க்குறேன். எந்த ஒரு நன்மையான காரியத்தை எடுத்து செய்யுங்களேன்னு எடுத்து சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அப்பா இது சுன்னா ராஜா, இதை செய்யுங்க. ஒரு சுண்ணாவை நீங்கள் ஒரு விஷயத்தில் விடுறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிதஅத்தான ஒரு நடைமுறை உருவாகுது. பொண்டை இப்படித்தான் செய்யணும் என்று சொன்னா அது சுன்னா, ரசூலுல்லாஹ் காட்டியது சுன்னா. நீங்கள் அந்த பெட்டதுக்கு செய்யலைண்டா நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சுண்ணாவை செஞ்சா நன்மை, செய்யாட்டி அப்படித்தானே, செய்யாட்டி நன்மை இல்லை. ஆனால் யோசிக்கிறது இல்லை என்னண்டா, சுண்ணா முறைப்படி செய்யாட்டி நான் செய்யறது பிதஆண்டு, நான் செய்கிற மெத்தடுக்கு பேர் என்ன, சுண்ணா முறைப்படி ஒன்று செய்யாட்டி அதுக்கு என்ன வாப்பா பேர், பிதா. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த முறைப்படி செய்யறதுக்கு பேர் சுண்ணா, காட்டி தராத முறைப்படி செய்யறதுக்கு பேர் என்ன பேர், பேரோட சொல்லுங்களே, பிதா. அதை யோசிக்கிறது இல்லை, அப்படின்னா பிதா அதை செய்யறேனே அப்படி யோசிக்கிறது இல்லை. செஞ்சா நன்மை, செய்யறது நன்மை இல்லை தானே, அப்படித்தானே பார்க்குறது. செஞ்சா அதனால தான் இமாம்கள் என்ன செஞ்சாங்க, தியரியை கொண்டு வந்தாங்க. எந்த இடத்தில் சுண்ணாவுக்கு மாற்றமாக ஒரு வேலை செய்யப்படுகிறதோ அது பிதாவாக செய்யப்படுகிறது. சுண்ணா ஒரு இடத்தில் அழியுதுன்னா அந்த இடத்துல பிதா தான் உயிர்ப்பிக்குதுன்னு சொன்ன காரணம் அதுதான். இது சிம்பிளான ஒரு லாஜிக், இது மிச்சாலடி கொள்ள தேவையில்லை இதை இந்த லாஜிக்கை விளங்குறதுக்கு. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அதனால நான் முக்கியமாக சொல்ல வர விஷயம் என்னென்னா, லா தஹ்கிரன்ன மினல் மாரூஃபி ஷைஆ, ஒரு நாளும் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, இது சுன்னத்து தானே, இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதை நாம் பெருசாக அலட்டிக்கொள்ளணுமா, இதை நாங்கள் செஞ்சேத்தான் ஆகணுமா, செஞ்சேத்தான் ஆகணும். எந்த அளவுக்குன்னா பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையுடைய நாளையில ஒரு அடியான் என்ன செய்வான், அல்லாஹ்வுடைய முன்னிலையில் வந்து நிப்பான். அல்லாஹ்வுடைய முன்னிலையில் வந்து என்ன செய்வான், நிப்பான். சஹீஹுல் புகாரில 3595 செய்தி. அதி இப்னு ஹாத்திமத்தா, எனக்கு செய்தியை சொல்றேன்டா சும்மா சொல்லிக்கிட்டு போவேலும், எனக்கு மெசேஜ் என்னங்கிற ஞாபகம் எனக்கு வேணும், உங்களுக்கு நம்பர் சொல்லணும், நீங்கள் புகாரில் போய்ட்டு படிக்கணும். உங்களோட வீட்டில் தமிழாக்கமோ சிங்களமோ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்குதுன்னா இந்த நம்பரில் போய்ட்டு அந்த ஹதீஸை நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் ஆக்கி அதை 2-3 தடவை நீங்கள் வாசித்து நீங்கள் படித்து நீங்கள் அதை மனசில் பதிய வச்சு அமல் செய்யணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ துல்லியமாக நம்பர் சொல்கிறது, சஹாபிட பேரை சொல்கிறதெல்லாம். இல்லாட்டி சும்மா வச்சுட்டு நம்மளுக்கு நான் பார்த்துட்டு வந்த சப்ஜெக்டை என்ன செஞ்சிடலாம், என்னென்னா ஒரு தலைப்பு தொகுத்தா பொதுவாக 10-15 முறை அதை வாசித்து பார்ப்பேன், அதை மனப்படமாக தான் வர, என்ன நம்பரெல்லாம் நிற்காது, என்ன செய்யாது, நம்பரெல்லாம் நிற்கிற அளவுக்கு நம்ம துல்லியமாக பாடமாக்குறது இல்லை. செய்திகள் மனசில் நல்லா நிற்கும். நம்பரை பார்த்து சொல்கிற காரணம்னா உங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை மறுமையுடைய நாளையில் என்ன நடக்கும் என்றால், அல்லாஹ் ஒரு அடியான் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் வலைஸ பைனஹு வபைனஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் துர்ஜுமான் யுத்தர்ஜிமு லஹு, டிரான்ஸ்லேட்டர் யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லாஹோட அவர் பேசுறதுக்கு இடையில இடைத்தரகர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வோட அவர் டிரெக்ட் என்ன செய்வார்,
பேசுவார். அப்போ அல்லாஹ் தஆலா சில கேள்விகள் கேட்பான். உனக்கு நான் காசு தந்தேன், புள்ள தந்தேன், மனைவி தந்தேன், வாகனம் தந்தேன், இதெல்லாம் நீ சரியாக பயன்படுத்தினியா அப்படின்னு என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா கேட்பான். இந்த கேள்வி எல்லாம் கேட்கும்பொழுது, உனக்கு நான் காசு தந்தேனே சரியாக பயன்படுத்தினியா, மனைவியை தந்தேனே நல்ல முறையில் வாழ்ந்தியா, பிள்ளையை தந்தனே சரியான முறையில் வளர்த்தியா, உனக்கு வாகனம் எல்லாம் தந்தனே நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினியா, இல்லாட்டி ட்ரிப் ஒரு நேரம் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் போனியா? இதெல்லாம் கேள்விகள். இப்படி ஒவ்வொரு நியமத்தால் அடியை கொண்டு போகிற நேரத்தில் இவன் ஒரு மொழி ஒன்று மொழிப்பான். யாரு? இந்த முன்னுக்கு நிற்கிற அடியான். டிரெக்டான கேள்வி, நடுவில் யாரு டிரான்ஸ்லேட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லாஹ் இப்போ கேட்குற கேள்விக்கு ஒரு மொழி ஒன்று முழிச்சு, வலது பக்கம் பார்ப்பான், லாயாரா இல்லா ஜஹன்னம். இடது பக்கம் பார்ப்பான், லாயாரா இல்லா ஜஹன்னம். வலது பக்கம், இடது பக்கம், முன்னுக்கு பார்ப்பான், எல்லா பக்கத்துலையும் அவனுக்கு என்ன விளங்கும்? நரகம் தான் என்ன செய்யும்? விளங்கும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவ்வளவு கேள்வி கேட்டும் கொடுக்க பதில் இல்லாமல் தத்தளிச்சு தள்ளாடி திக்குமுக்காடி இருக்கிற நிலைமையில எங்கே பார்த்தாலும் நரகம் விளங்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நேரத்தை வர்ணித்து உங்களுக்கு அந்த ஃபீலிங்கை தர முடியாது, வர்ணித்து என்ன செய்ய முடியாது, அந்த நிலைமை எப்படி இருக்குங்கிற அந்த உணர்வு எனக்கு ஊட்ட முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லலாம். என்ன சொன்னாங்க சொல்லுவோம் அப்போ? என்ன சொன்னாங்க அந்த நேரத்தில் சொல்லுங்களேன் அப்போ? நான் மட்டும் சும்மா பேசிட்டு போனால் அரைவாசி பேர் தூங்குவீங்க, வேறு யோசனை இருப்பீங்க. நீங்களும் சேர்ந்து கழிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் நிற்கும், செய்திகள் தகவல்கள் உங்களுக்கு நல்ல ஞாபகம் நிற்கும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இத்தகுன் நார வலவு பிஷிக்கி தம்ரத்தின், வேறு ரிவாயத்தில் வலவு பிஷிக்கத்தி தம்ரத்தின். நீங்கள் ஈத்தம்பலத்தில் ஒரு துண்டை தர்மம் செஞ்சாவது என்ன செய்யுங்க, அந்த நரகத்திலேருந்து பாதுகாத்துக்கோங்க. ஏண்டா கேள்வி கேட்கப்படும் பொழுதே உங்களோட உணர்வுகள் எல்லாம் என்ன செய்யும்? நடுநடுங்கி போயிருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போய் இருப்பீங்க. எங்க பார்த்தாலும் நரகம் விளங்கும். கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கொள்ள இயலாம பதறி போய் திகைத்து போயிருப்பீங்க. அப்ப அந்த அந்த நேரத்தை எனக்கு வர்ணிச்சு உங்களுக்கு அந்த உணர்வு என்ன செய்ய முடியாது, ஊட்ட முடியாது என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லேருந்து நீங்க தப்பணுமாக இருந்தால், அந்த மாதிரியான பயங்கரமான அந்த சிச்சுவேஷன்லேருந்து நிலைமையிலேருந்து நீங்க தப்பணுமாக இருந்தா, இந்த உலகத்துல முடியுமான அளவுக்கு ஒரு 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 ஈச்சப்பழத்தில் ஒரு துண்டு, ஒரு ஈச்சப்பழம் தான் உனக்கு கிடைச்சிச்சு, ஒரு துண்டை தின்ட்டு மற்ற துண்டையாலும் என்ன செய், சதக்கா கொடுத்து அந்த நரகத்தில இருந்து பாதுகாப்பு பெறா, பாதுகாப்பு பெற. இதை எதாவது காட்டுது என்ன? ஒரு துண்டை, ஒரு ஈச்சப்பழத்தை கொடுக்கிறையா? நாங்கள் அப்படிதான் நினைக்கிறேன். 50 ரூபா கொடுத்தா சரி வருமா? அவங்க சேர்க்கிறாங்க 30 லட்சம் சேர்க்கிறாங்க. என்னத்துக்கு? அவங்களோட பிரச்சனைக்கு சேர்க்கிறாங்க. என்ன எவ்வளோ? 30 லட்சம் சேர்க்கிறாங்க. என்கிட்ட இருக்கிறது 50 ரூபா 100 ரூபா தான் கொடுக்கணும். இதை கொடுக்க அப்படித்தானே யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கிறவா இல்லையா? சொல்லுவோம். நம்மள்கிட்ட 50 ரூபா 100 ரூபா தான் குடிக்கலுமா இருக்கிறது, அது கோடி இருக்கிறவன் கொடுக்கறத விட பொறுமதி. அப்படியா இல்லையா? நம்மளுக்கு 50 ரூபா 100 ரூபா தான்ப்பா கொடுக்கலாம், மிஞ்சி போன ஒரு 500 ரூபா கொடுக்கலாம். கோடி உள்ளவன் கொடுக்கறத விட நம்மளுக்கு அவ்வளவுதான் கொடுக்கணுமே இருக்கு, போய் நம்ம அதை துச்சமா கருத தேவையில்லை. அதனாலதான் லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நல்லதுல எது ஒன்றா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு விஷயமாக பார்வையில் இருந்தாலும் சரி, அதை ஒரு நாள் செய்யறதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாதீங்க? எனக்கு ஒன்றுமில்லை, 1 கிலோ ஈச்சப்பழம் தான் இருக்குது. ஒருத்தர் வந்து ஈச்சப்பழம் எடுக்கலுமா, எங்களுக்கு ஈச்சப்பழம் கிடைக்கல, நோம்பு திறக்க. இவர் யோசிக்காத, எனக்கே கொஞ்சம் தான் இருக்கு, ஏன் அதில் அரைவாசியை கொடுத்த என்ன வாப்பா, நீ ஏன் பெருசா கொடுக்கணும்னு யோசிக்கிற? பெருசா 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 யோசிச்சு பெருசா செஞ்சதும் இல்லை, சின்னதை செஞ்சதும் இல்லை. அப்படித்தானே? இந்த ரமலான்ல கொஞ்சம் பேர் ஈக்குது இஷா தொழுவுற இல்லை. ஏன் தெரியுமா? இஷா ஜமாத்தில் ஏன் தொழுவுற இல்லை சொல்லுங்க. அப்படி யாரும் அப்படி சொல்லாம ஈக்கிறல்ல போல. மாஷா அல்லாஹ், சந்தோஷம் தான். ஏன்னா கியாமுல் லைல் ஃபஸ்ரன்ற கதோட சேர்த்த இஷா தொழுது கொள்ள எனக்குதான் அப்படி யோசிக்கிறது. அவனுக்கு இஷாவை விட கியாமுல் லைல் பெருசா போயிடும். இஷாவை விட பிந்திர இரவு தொழுகிற என்னது கியாமுல் லைல் அவனுக்கு பெருசா போயிட்டு, அங்கேயும் ஜமாத்த, அதுக்கும் ஜமாத்த நடக்கும். பின்னு நாங்கள் இஷாட நீயத்தோட இஷாவை தொழுதுருவோம். அப்படி யோசிக்கிறது. அப்ப கண்ணியமான சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நம்ம நல்லா யோசிக்கணும். என்னண்டா, நாம எந்த ஒரு அமலையும் என்ன செய்ய தேவையில்லை, எந்த ஒரு அமலையும் நாம என்ன செய்ய தேவையில்லை, அற்பமாக துச்சமாக தாழ்வாக நாம் என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. நாங்க 30 லட்சத்தோட ஒப்பிட்டு எங்கட சதக்காவை நாங்க யோசிக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது ஒன்ட்டு ஒரு ஈச்சப்பழம் தான் இருக்குதா, அதுல அரைவாசிய சதக்கா கொடுக்கிற நிலைமை ஒன்று வருதுன்னா, அரைவாசி நீ சாப்பிட்ட அரைவாசியை சதக்கா கொடுத்தாது நரகத்திலேருந்து என்ன செஞ்சுக்கும்,
பெரிய ஆடு அறுக்கிறாய், பெரிய மாடு அறுக்கிறாய், அந்த ஆட்டிட ரத்தமோ இறைச்சியோ அல்லாஹ் சென்றடையுது. நீ பெரிய மாடொண்டு அறுக்கிறாய், பெரிய பொறுமதியான ஆடொண்டு அறுக்கிறாய், அதனுடைய அந்த பொடி இருக்குதே, அந்த ரத்தம் அந்த இறைச்சி அதெல்லாம் அல்லாஹ் போய் அடையுது. எது அடையுது? உன்னோட உள்ளத்தில் இருக்கிற உணர்வு. அதனால பெருசா யோசிக்காம சின்ன விஷயமாக இருந்தாலும் நீ என்ன செய், அதை மிஸ் பண்ணிடாம செய் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுதுகளில் இந்த அமலுக்கு இவ்வளவு பெரிய நன்மையா என்று நாங்கள் திகைச்சு போற அளவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில அமல்களுக்கு சொல்லியிருக்கிற நன்மாராயங்கள் அப்படி இருக்குது. ஏண்டா இந்த உம்மத்து விளங்கணும் என்னண்டா, அது நம்ம சின்னதுன்னு நிறைய பொறுமதியான விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், விட்டுட்டோம். சின்னது நம்ம எல்லாம் பெருசா யோசிக்கிற ஆட்களே. நம்ம எப்படி நம்மளோட பொருளாதார மைண்ட் செட் இருக்குதோ அதே கண்ணோட்டத்திலே நம்ம இபாதத்தும், நம்மளுக்கு பொருளாதார அதே சிந்தனை போக்கில் தானே நம்ம என்னத்தையும் பார்க்குறோம், இபாதத்தையும் பார்க்குறோம். அதனால நாங்கள் பெருசா இபாதத்தில் செய்யல, சின்னதிலையும் கடும் பொடுப்போக்காகவும் துச்சமான ஒரு கண்ணோட்டத்தோடையும் அதை அப்படியே என்ன செஞ்சிடும், வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஅய்து ரஜுலன், ஒரு மனிதனை நான் கண்ணே, யதகல்லபு ஃபில் ஜன்னah, யதகல்லபு ஃபில் ஜன்னah. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 1914வது செய்தியாக பதிவு செய்யப்படுது. ஒரு மனிதரை கண்டே அவர் சொர்க்கத்தில் என்ன செய்யறாரு, அங்க போறாரு, இங்க வராரு, இங்கிட்டு போறாரு, அங்கிட்டு வராரு. என்ன சொர்க்கத்துடைய ஒவ்வொரு இன்பங்களையும் ஆரவாரமாக அங்க போய் இங்க போய் அலைந்து திரிந்து எத்தனாம் இன்பம் அடைகிறாரு. அங்க வராரு, அங்க போறாரு, இங்க போறாரு. அப்படித்தானே சில இடங்களுக்கு போனா இந்த சைடை பாக்குறேன், அந்த சைடை பாக்குறேன், அந்த சைடை பாக்குறேன். இல்ல பெரிய அரண்மனமாய் நல்ல பெரிய மாளிகை மாதிரி இருக்கிற ஒரு இதுக்கு உள்ளுக்கு போனா அங்க பாக்குறேன், இங்க பாக்க, ஒன்றையும் ஃபுல்லா பாக்குறேன்ல, விலகுதா? ஒன்றையும் என்ன செய்யறது இல்ல, ஃபுல்லா பார்த்து முடியறது இல்ல. அதை எல்லாத்தையும் சுத்தி பார்த்து கொள்ளணும். இதை மாதிரி சொர்க்கத்தில் ஒரு ஆள் நான் கண்டேன், அவர் எப்படியான நிலைமையில் இருக்கிறார்னா, அங்க போறாரு, இங்க வராரு, இங்கே போறாரு, அங்கே வராரு. என்னன்னா அவருக்கு சந்தோஷம், சொர்க்கத்துக்குள்ளுக்கு வந்த சந்தோஷத்துல அவர் சுத்தி உல்லாசமா பெரிய களிப்போட சந்தோஷத்தோட என்ன செய்யறாரு, அலைஞ்சு திரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அவரு இந்த உலகத்துல அவருடைய ஈமான்ல துப்புரவா இருந்தாரு, அவருடைய அகீதால அவர் துப்புரவா இருந்தார், அது சரி, அடிப்படை சரி. ஆனா அமல் என்று சொல்லி அவர் செய்யற ஒரு மிக முக்கியமான அமல் என்ன தெரியுமா, மக்களுக்கு இடையூறு கொடுத்து போவதுக்கு ஏறாம கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்த ஒரு மரத்தை என்ன செஞ்சாருந்தா, அந்த பாதையை விட்டு, மக்கள் போற வார பாதையை விட்டு அகற்றி போட்டார். என்ன செஞ்சாரு, அகற்றி போட்டாரு. அந்த அகற்றி போட்ட அந்த செயலுடைய விளைவு அவர் என்ன செஞ்சாரு, அந்த செயலுடைய விளைவு அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தில் அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிந்து பார்வையாலேயே அந்த சொர்க்கத்தை கண்டு கழிச்சு இன்பம் அனுபவிக்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா அவர் என்ன செஞ்சார், அப்படி விட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதனால நம்ம விளங்கிக் கொள்ளணும் என்னண்டா, எந்த ஒரு அமலும் அது நம்மட பார்வையில் இந்த விஷயமா இது செய்ய ஆள் இருக்கு, அது என்ன சரி பார்த்து செய்யலாம், அப்படி நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, இது இருந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு செய்தியில், ஒரு மனிதர், அவர் என்னது பாலியல் சார்ந்த மோசமான நடத்த உள்ள ஒரு மனிதர், அவர்கிட்ட ஈமான் இருந்தாலும் அவர்கிட்ட அகீதா சரியா இருந்தாலும் அவருடைய கெட்ட செயல், ஒரே ஒரு கெட்ட செயல் என்ன இருந்துச்சு, இந்த மாதிரி பாலியல் சார்ந்த ஒரு துப்புரவு தன்மை இல்லாத ஒரு மனிதராக என்ன செஞ்சார், இருந்தாரு. ஆனா ஒரு நாள் அவர் வந்தாரு, அவரை அலைஹில் ஆதஷ், ஒரு நாள் பாதையில போற நேரத்துல கடுமையாக என்ன செஞ்சிச்சு, தாகம் அவருக்கு ஏற்பட்டுருச்சு. பாதையில போற நேரத்துல கடுமையான ஒரு தாகம் அவருக்கு என்ன செஞ்சிருச்சு, ஏற்பட்டுருச்சு. அந்த தாகத்துடைய விளைவு ஃபனஸல பிஹ்ரன், தண்ணி தேடி பார்த்தாரு, எங்கேயும் தண்ணியில ஒரு கிணறு ஒன்று அம்பிட்டுச்சு, கிணத்துக்குள்ளுக்கு அவர் இறங்கினாரு. ஃபஷரிப மின்ஹா, தண்ணியை குடிச்சிட்டு சும்ம ஹரஜ, வெளியே வந்தார். வெளியே இவர் வர்றாரு, வந்து பார்த்தா ஃபைதன் ஹுவ பிகல்பின் யல்ஹஸ், வெளியில என்ன செய்து, ஒரு நாய் ஒன்று குலுசரா மினல் ஆதஷ், தாகத்தால கீழைக்கிற மண்ணை நக்கி என்ன செய்து இது பண்ணி கொண்டிருக்குது, நக்கி கொண்டிருக்குது. அப்ப இதை பார்த்து அவர் உடனே என்ன செஞ்சாருண்டா, நம்மளுக்கு ஏற்பட்டதுதான் என்ன செஞ்சிருக்கு இந்த நாய்க்கு,
நம்மளுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வாரோம், எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, ஒரு கிணறு மாட்டிச்சு, இறங்கி தண்ணியை கொடுத்தோம். நம்மளுக்கு ஏற்பட்ட அதே தாகம் என்ன செஞ்சிருக்குது? இந்த நாய்க்கு ஏற்பட்டிருக்குங்கிறத உணர்ந்து சரி இறங்கி குடிச்சிட்டு திரும்ப மேலே வாரவர் அந்த சிரமத்தை கூட பார்க்காம என்ன செய்றாரு? திரும்ப அவர் என்ன செய்றாரு? அதே கிணத்துக்குள்ளுக்கு இறங்கி அவருடைய ஹுஃப்ல காலில் இருந்த அவர் அணிஞ்சிருந்த அந்த தோளால செஞ்ச அந்த ஷூ இருக்குமே, அந்த ஷூல என்ன செய்யறாருன்னா தண்ணியை நிறைச்சி அப்படியே எடுத்துட்டு வராரு. தண்ணியை நிறைச்சி மேலே எடுத்துட்டு வந்து ஃபஸகல் கல்ப, அந்த நாய்க்கு என்ன செஞ்சாண்டா தண்ணி கொடுத்தாரு. ஃபஷக்கர் அல்லாஹ் லஹு, அல்லாஹு தாலா அன்றோடு அவருக்கு என்ன செய்தான் என்றால் ஒரு சிறந்த ஒரு வழி அல்லாஹு தாலா என்ன செஞ்சான்? அல்லாஹு தாலா அவரை காட்டினான். ஃபகஃபர லஹு, அவர் செஞ்ச பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிச்சான். ஃபஅத்கலஹு அல்லாஹுல் ஜன்னah, அல்லாஹு தாலா அதுக்கு பிறகு என்ன செய்தான்? அவரை சொர்க்கத்தில் நுழைவிச்சான். என்னத்துக்கு? அவர் செஞ்ச இந்த தூய்மையான ஒரு நல்ல ஒரு இறக்க குணம், நல்ல ஒரு இறக்க குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு ஒருத்தர் அவர் அமல், அதாவது ஈமான்ல துப்புரவாக இருந்தாலும் அதே நேரத்தில் பாவமான ஒரு விஷயத்தில் அவர் வீக்காப்ப ஈடுபட்டு இருந்தாலும் அவருடைய இந்த மாதிரியான ஒரு செயல் அவரை என்ன செஞ்சிச்சு? அவரை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்த்திச்சு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் பாவியாக இருந்தார், அவர் என்ன செஞ்சார்? பாவியாக அல்லாஹ் தஆலா அவருக்கு வழியை காட்டின. அதுக்கு பிறகு இந்த ஒரு நன்மையுடைய விளைவு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஒரு தௌபாவுக்குரிய வாசலை திறந்தான். இந்த நன்மை, சில நன்மைகள் எங்களை என்ன செய்யும்? நாங்கள் இருக்கிற சில பாவத்திலேருந்து எங்களை என்ன செய்யும்? அந்த நன்மையுடைய இஹ்லாஸ், அந்த தூய்மைத்தனம் எங்களை சில பாவத்திலேருந்து கலட்டி வெளியே எடுக்கும். அதே மாதிரி தான் இவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த பரக்கத். இவர் எதேச்சையா வந்தாரு, பார்த்தாரு, செஞ்சாரு, ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தோட செஞ்சாரு. அல்லாஹ் தஆலா அந்த இருந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அவரை வெளியேற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா முந்தைய அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு அவர் சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செஞ்சான்? வழியை லேசுபடுத்தி கொடுத்தான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சம்பவத்தை சொன்னதுடைய சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அவர் பாவம் செஞ்சு கொண்டு இருந்தாருன்றீங்க, சரி அவர் செஞ்ச செயலுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தில் இருந்து திருந்தி வெளியே வந்து சொர்க்கம் போகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன செஞ்சான்? பாதையை இலகுவாக்கி கொடுத்துட்டான். அவர் செஞ்சது ஒரு மனுஷனுக்கு இல்லையே, அவர் செஞ்சது இன்னொரு மனுஷனுக்கு இல்லையே, அவர் செஞ்சது யாருக்கு? ஒரு நாய்க்கு தானே, ஒரு பிராணிக்கு. அப்ப பிராணிகளுக்கு நாங்க அன்பு காட்டி இப்படியான ஏதாவது உதவிகள் ஹெல்ப்புகள் செஞ்சாலும் கூடவா எங்களுக்கு கூலி இருக்குது? விளங்குதா? அவங்களோட டவுட் என்னன்னு விளங்குதா? சக மனிதர்களாக வாழ்றவர்கள், அவங்களுக்கு நாங்க உதவி செய்யறது, ஒத்தாசை செய்யறது அது வேற. ஆனா இது ஒரு பிராணி, ஒரு எனிமல். இதுக்கு எனிமலுக்கு, பிராணிக்கு, மிருகங்களுக்கு நாங்கள் அன்பாக கருணையாக இப்படியான உதவிகள் செய்யும் பொழுது கூட எங்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்டதோடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எதுக்கெல்லாம் ஈரல் இருக்குதோ, உயிர் துடிப்பு இருக்குதோ, அதுக்கு நீங்க எதுக்கு என்னது அநியாயம் செய்யாம இப்படியான உதவிகள் செஞ்சாலும் உங்களுக்கு என்ன இருக்குது? அஜ்ர், கூலி இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ குல்லி கபிதின் ரத்பத்தின் அஜ்ருன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அது என்னண்டா, நாங்க செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது, இந்த அமல்களை ஒரு நாளும் நாங்க என்ன செய்யக்கூடாது? துச்சமாக, தாழ்வாக ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது? கருதிடக்கூடாது. அதில் நாம் என்ன செய்யணும்? நாம் கவனமாக இருக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஒரு மரத்தை நட்டுறீங்க, உங்களோட ஒரு தேவைக்கு தான் நீங்கள் நட்டினீங்க, அதில் பழங்கள் கனிகள் நல்லா அழகாக காய்ச்சி வந்துச்சு. ஆனால் அதில் இருந்து ஒரு மனிதன் சாப்பிட்டுட்டு போனாலோ, அல்லது மனிதன் சாப்பிட்டு போனால் சரி கேட்டு பிடிச்சி சண்டை பிடிப்பான், ஒரு பறவை தின்ட்டு போனா சண்டை பிடிக்கவா ஏலும், கேட்கவா ஏலும்? அவன் தேவைக்கு நட்டிருப்பான். ஆனால் ஒரு பறவை வந்து அரைவாசியை திண்டு வச்சுட்டு போயிருக்கும், மற்ற அரைவாசியை ஒன்றுமே செய்யலாத நிலைமையில முடிச்சுக்கிட்டு இருப்பார். அப்படித்தானே? அப்புறம் ரசூலுல்லாஹ் அதுக்கு நீங்க கவலைப்படவானா? அதுக்கு உங்களுக்கு சதக்காவுடைய நன்மை இருக்குது. பறவை திண்டாலும், மனுஷ தின்னா மட்டும் இல்லை, என்னது நன்மை? சதக்காவுடைய நன்மை. பறவைகள் திண்டாலும் கூட உங்களுக்கு என்ன இருக்குது? நன்மை இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நன்மையான வழிகளை எங்களுக்கு காட்டி தரத்துக்கான காரணம் என்னன்னா, நன்மையுடைய பொதுவான ஒரு தன்மைக்கு நம்ம நன்மைன்றதோடையே நாம யோசிக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். வேற என்ன கிடைக்கும்? ஏன் இப்படி ரசூலுல்லாஹ் நன்மையான காரியத்தில் பறவையில இருந்து, இந்த புறால இருந்து, இந்த நாயில இருந்து ஏன் இவ்வளவு தூரம் நன்மையான விஷயத்தை ஏன் காட்டி தரணும்? சொல்லுங்க பாப்போம். சொர்க்கம் கிடைக்கின்றார் அவரு. வேற என்ன சொல்லுங்க? வேற கருத்துகள் சொல்லுங்களேன். வேற என்னன்னு
நரகம் கிடைக்காது அப்படி சொல்லுங்க. என்னது சரி உண்டா? பொதுவாக நன்மையான காரியத்துக்கு ஒரு தியரி ஒன்று இருக்கு குர்ஆன்ல, ஒரு ஆயத்தே இருக்குது. இன்னல் ஹசனாத், ஆயத்து யாருக்கு பாடும்? இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஅத், நன்மைக்குரிய இயல்பான குணம். எல்லாருக்கும் தெரியும், நம்ம நல்ல நன்மை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும், நன்மை செஞ்சா இந்த நல்ல காரியங்கள் செஞ்சா நன்மை கிடைக்கும், அஜிர்னு ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான் அது கிடைக்கும், ஃபபுல்னு ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான் அது கிடைக்கும், போனஸ். ஒன்றிக்கு அஜிர் செஞ்ச அமலுக்குரிய கூலி அது கிடைக்கும், இன்னொன்றிக்கு அதை விட மேல்படியா அல்லாஹ் கொடுக்கிறது போனஸ், ஃபபுல்னு வரும் குர்ஆன்ல. ஃபபுல் போனஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனா நன்மையான காரியத்தை செய்யும் பொழுது அதனுடைய ஒரு இயல்பான ஒரு குணம் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆன குணம் என்ன தெரியுமா? இன்னல் ஹசனத், நாம நன்மையை செய்யும் பொழுது நம்மளுக்கு கூலி கிடைச்சிச்சோ, போனஸ் கிடைச்சிச்சோ, எது கிடைச்சிச்சோ அதெல்லாம் ஒன்று பக்கம் போவ, நாம செஞ்ச பாவம் அழியும். என்ன அழியும்? இன்னல் ஹசனத் யுத்ஹிபுன ஸய்யிஅத், நாங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியங்களும் எங்கட பாவங்களை அழிக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம செய்யற எந்த ஒரு நல்ல காரியமும், அது பாருங்க, ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்தாலும் சரி, ஒரு ஒரு மரத்தை, ஒரு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை நாம அகற்றி விட்டாலும் சரி, நாங்க செய்யறது எல்லாம் எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலை தானே. ஓ, உன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டது பெரிய வேலை ஒன்று இல்லையா? நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச தவறுகள், நான் செஞ்ச சிறிய சிறிய குற்றங்கள், என் பார்வையால, என் கேள்வியால, என் பேச்சுவார்த்தைகளால, என் சிந்தனைகளால நான் செஞ்ச அந்த தவறுகள், குற்றங்கள், அந்த பிழைகள் நான் தௌபா ஒன்று செய்யாமலே எனக்கு மன்னிக்கப்படுதுன்னு சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இல்ல அது பெரிய விஷயம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்ப நன்மையுடைய இயல்பு தன்மையில ஒன்றுதான் என்னன்னா இன்னல் ஹசனாத். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்ற நன்மையான காரியங்கள் யுத்ஹிபுன ஸய்யிஅத், பாவங்களை என்ன செய்து விடும்? அழித்து விடும், பாவத்தை அழிச்சிடும். அப்ப நாங்க சின்ன சின்ன விஷயம் தானே, இதுகளுக்கெல்லாம் போட்டு அலட்டி கொண்டு செய், உன்னை பாவம் அழியும், செய், உன்னை பாவம் அழிகிறது. மக்ஃபிரத்து ஸுனூப், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்கிறது, பாவத்துக்கான மன்னிப்பு கிடைக்குதுங்கிறது, ஏண்ட மேல ஏண்ட உள்ளத்துல உளுந்த கருப்புள்ளி ஒன்று அழியுது என்கிறது, ஏண்ட செயலேடில எழுதப்பட்ட ஒரு பாவம் அழிக்கப்படுறது என்கிறது, அது ஒரு பெரிய விஷயம் உண்டு இல்லையா? இல்ல அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப கண்ணியமான சகோதரர்களே, இது அடிப்படை சிந்தனை. லா தஹ்கிரன்ன மினல் மாரூஃபி ஷைஆ, எந்த ஒரு நல்ல காரியம். நாங்க ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ரசூல் எனக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. நான் யாரை மீட் பண்ணாலும், யாரை சந்திச்சாலும், நான் ஒரு மலர்ந்த முகத்தோட, சும்மா அப்படி சோர்ந்து போன மாதிரி, கவலையோடே இருக்கிற மாதிரி, இது ஆட்கள் கேட்கணுமென்ட்டு நான் ஒரு விளக்கத்தை சொல்லணும், அதுக்காகவே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு தீப்பான். அதுக்காகவே என்ன அந்த கதை ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறது, செலவே மூஞ்ச டல்லாவே வச்சு திருப்பான். அப்படி அல்ல, யாரை நம்ம சந்திச்சாலும், யாரை பேசினாலும், யாரோ தபஸ்ஸும், நீ அழகாக புன்முறுவலோட சந்தோஷகரமான ஒரு நிலையில நீ அடுத்தவனை பார்க்கறது, சந்திக்கிறது எங்கிறது இருக்குதே, இது சதக்காவுடைய நன்மைண்டா. அன்பார்ந்த சகோதரி விளங்கிக்கோங்க, இந்த ஒரு நன்மையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே எங்கிறதுக்காக வேண்டி நான் என் வாழ்க்கையில பழக்கப்படுத்திக் கொள்றது இருக்குது. இது ஏண்ட எத்தனையோ பாவமான காரியங்களை, ஏண்ட செயல்களில் எழுதப்பட்ட பாவத்தை என்ன செஞ்சு கொண்டிருக்குது, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது, அழித்துக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த கணியத்துடைய சகோதரர், அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் நீங்க பார்க்கலாம், ஹதீஸ்ல இந்த விஷயங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சில நன்மைகளை நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நாம் என்ன செய்யணும், நன்மையான காரியங்களில் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுது தொழுகையில், இமாம் ஓதுறாரு, அப்படியா இல்லையா? சரி, இமாம் ஓதி முடிஞ்சதோடைய இமாம் ஆமீன் என்று என்ன செய்யறாரு, ஸ்டார்ட் பண்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இமாம் ஆமீன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணதோடைய மலக்குமார் ஆமீன் சொல்றாங்க. எனவே அந்த டைமை பார்த்து தான் நீங்களும் என்ன செய்யணும், ஆமீன் சொல்லணும். 3 பேருட ஆமீன் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சுண்டா, யார் யார் மஅ்மூம்களோட ஆமீன் எல்லாம் அந்த நேர்கோட்டுக்கு இமாம்ட ஆமீனோட சேர்ந்து வருதோ, இது ஒரு பெரிய வேலையா நான் கேட்கிறேன். இது ஒரு கஷ்டமான இல்லையா ஆமீன் சொல்றது? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினா இமாமோட சேர்ந்து ஆமீன் சொல்றது கஷ்டமா? நான் கேட்கிறேன், சிரிக்க வேணாம், சொல்லுங்க. கஷ்டமா யாருக்காது கஷ்டமா இல்லை, யாருக்காது அப்படி கஷ்டமா? அது இமாம் ஃபாத்திஹா சூரா ஓதினத்தோடையே இமாம் ஆண்டி ஸ்டார்ட் பண்றாரு, அதோட மஅ்மூம்களும் ஆண்டி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு. இது ஒரு கஷ்டமான ஒரு அமலான்னு கேட்கிறேன். இல்லை இல்லை, யாரு கஷ்டம்னு சொல்லுங்க. இல்லை லேசி தானே. அதுக்கு என்ன 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 அல்லாஹ் தஆலா தர கூலி என்ன சொல்லுங்க.
நானும் நினைச்சேன் நீங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுவீங்க, நம்மளுக்கும் அரவாசி பேச்சு, நீங்க அரவாசி பேச்சு அப்படின்னு இது ஃபுல்லாக நம்மளை தானே பேச வைக்கிறீங்க. நீங்க என்ன நன்மை சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அதுக்கு என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரிசல்ட் என்ன சொன்னாங்க சொல்லுங்க. நீங்க தான் பாஞ்சு சொல்லுவீங்க, சொல்லுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, அவர் அதுக்கு முன்னால செஞ்ச அவருடைய எல்லா சிறிய பாவங்களும் என்ன செய்யுது, அவ்வளவு மன்னிக்கப்படுது. பொதுவாக நல்ல தொழுகையாளிகள் முஃமின்கள் பெரிய பாவத்தில், பெரிய ஹராமான போல்டான பாவத்தில் ஈடுபட போறல்ல. ஆனால் இயல்பாக என்ன செய்யும், பேச்சில் நடத்தையில் சின்ன தவறுகள் மிஸ்டேக்குகள் வரும். அப்ப அது அவ்வளவுமே மன்னிக்கப்பட்டு போகுதுண்டா, இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்களேன். ஒரு ஆமீன், ஒரு ஆமீன், எவ்வளவு பெரிய பாக்கியம். இதை கூட அப்போ ஒருத்தர் சொல்லாம அவனை விட ஒரு சக்தி, ஒரு முசீபத்தை பிடிச்சி வைப்பானா. அட இந்த பாக்கியத்தை கூட ஒன்னால் அடைய இயலாது. ஆமீன் என்ன சொல்லாட்டே நான் தொழுக பாத்திலா, ஓ இப்படியெல்லாம் விளக்கம் கேட்கிறவன் இப்படியாப்பட்டவன் நினைப்பான். அப்ப என்ன ஆமீன் சொல்லாட்டே நான் தொழுக பாத்திலா அப்படின்னு விளக்கம் கேட்டா அவனை என்ன சொல்றது? அவ ஏண்டா இது இந்த அமல்கள்ல, அந்த இபாதத்துகள்ல அந்த நன்மைகள், அந்த ஆசை வரணும்.